season of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my pyramid. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a faker, ain't a kind of just a human. Welcome to the show, also as BC, also as Mr. Afonso. Welcome to the second episode of Hashtag Shot Up. அதாவது நிறைய லாங்குவேஜ் சினிமாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணுமா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷார்ட் அப் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம். ரெட்ரோ, நம்ம சூர்யா அண்ணனோட ரெட்ரோ ஆரம்பத்துலேருந்தே த ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அந்த த ஒன் ஒஃபிஷியல் ட்ராக் நாளைக்கு இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட கார்த்திக் சுப்ராஜ் சார் இப்போ தான் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. வேறு லெவலில் ஹைப்பில் இருக்கிறானே கனிமா மற்ற எல்லாமே வேறு லெவல் பண்ணிட்டு இருக்குது. சம்பவம் பண்ணிச்சு நம்மள கனிமா நம்ம டான்ஸ் ஆடி வச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த ஒன் என்னமோ செம வெயிட்டாக இருக்கும் தோணுது. சொன்ன மாதிரி நாளைக்கு ட்ராக் வருது. அண்ட் ஆல்சோ 18ஆம் தேதி வந்துட்டு ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. 99.99% கன்ஃபார்ம், எதுவுமே ட்விஸ்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக 18ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடக்குது நேரு இண்டோர் ஸ்டேடியமில். இப்போதுக்கு கிடச்ச நியூஸ் சரியா. அண்ட் ஆல்சோ சில எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதை இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சேன்னா 1/2 மணி நேரம் பேசுவேன். அந்த அளவுக்கு வேறு லெவல் ஜம்முன்னு இருக்காப்ல. ஸோ அதனால எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஒரு ரெட்டில் ஒன்று பாருங்க. என் மனசு என்கிட்ட இல்லை. ஐயோ, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அந்த வெப்பன் மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு காலில் ஒரு ஒரு சாக்கு மாதிரி ஒரு பூட்டு மாதிரி கட்டி என்னன்னே தெரில. ஆனால் அவதாரம் மட்டும் வேற லெவலில் இருக்கு. நான்லாம் இன்னும் 20 நாளில் தியேட்டரில் பிளாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் அப்படிங்கிறதே ஒரு செம ஹைப் எனக்கு. சூர்யானன் இவர் அந்த ஸ்டார்டிங்கில் வந்ததுலேருந்து வேற லெவல் ஹைப்பில் இருக்கேன். ஓகே, 20 days ஹோல்டு பண்ணுறோம். பட் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இதெல்லாம் தான் நியூஸ் ரெட்ரோ பொறுத்தளவுக்கு. ஸோ அதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். கமிங் டு தி அடுத்த அப்டேட்டு 13ஆம் தேதி ஏப்ரல், அதாவது 2 நாள் ஃப்ரம் நவ் நானி சாரோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஹிட் 3 படத்தோட ட்ரெய்லர் இறங்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஹிட் 3 வந்துட்டு ஹிட்டுங்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைசி. தெலுங்குல 3 படங்கள் 2 படங்கள் ஆல்ரெடி வந்திருக்கு. 3வது படம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு விஸ்வக்சேன் பிரதர் சொல்லிட்டு நடிச்சிருப்பாரு. செகண்ட் ஆதி விசேஷ் பிரதர் சொல்லிட்டு, 3வது அர்ஜுன் சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு நானி சார் வேற லெவல் ப்ரூட்டல் அவதாரம். நானி சார் இந்த அளவு கொடூரம் நான் பார்த்துருக்க மாட்டோம். வெட்டி எரிஞ்சு அப்படியே ரத்த கிளறியாக மாத்துறாரு. அப்படி பாடியெல்லாம் பைசெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கொடுமைக்காரனாக இருக்காரு. பட் ஒரு காப். ஓகே, ஸோ வேற லெவல் சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் 2 நாளில் இறக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சிடறேன். இது செகண்ட் அப்டேட், தூக்கி ஓரமிச்சிடலாம். தேர்ட் அப்டேட் கமிங் டு நம்ம பாட்ஷா கிச்சா சுதீபா சாரோட கன்னட படமான பில்லா ரங்கா பாஷா. என்னன்னு தெரியல, ஹேஷ்டேக் பிஆர்பிங்கிறது பில்லா ரங்கா பாஷா ஃபர்ஸ்ட் பிளட் மட்டும் போடுறாங்க. டீசரா இல்லை இன்னும் என்ன ஏதுந்தில் ஏதோ ஒரு வீடியோ மாதிரி வரும் மட்டும் நினைக்கிறேன். ஆனால் April 16 மனுஷனோட ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா, ஐயோ உடம்பு இவரு குவிர் நேர்த்தி வச்சிருக்காரு. இந்த ஒரு 2-3 ஃபோட்டோ இந்த மாதிரி போட்டு விட்டு April 16 அப்படின்னு போட்டு விட்டாரு மனுஷன். என்ன ஏதுன்னு பட் பில்லா ரங்கா பாஷாவோட ஏதோ ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அநேகமாக ஏதோ வீடியோ மாதிரி வரும்னு நினைக்கிறேன். டீசராக என்ன ஏன்னு தெரியலைங்க. பட் ஆனால் சம்பவமாக இருக்கும் மட்டும் தோணுது. அண்ட் பாட்ஷா இஸ் கெட்டிங் ரெடி ஆன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல். மேக்ஸ் சம்பவம் பண்ணாரு. எனக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவர்கள் தயவுசெய்து பாருங்கள், சரியான படம். அண்ட் அதை தாண்டி அடுத்த படமாக இது வருது. இன்னும் 5 நாளில் அது வரப்போகுதுங்கிறது வேற லெவல் எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் அப்டேட் ஃபார் த டே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அட்லி சாரும் அல்லு அர்ஜுன் சாரோட வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருப்போம். மியூசிக் யாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்டாக கேட்டிருந்தேன். நான் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அனிப்ரோங்கிற மாதிரி நான் டவுட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை ப்ரோ, சில பேர் அனிப்ரோனாங்க, சில பேர் சாய் அபியங்கர் பிரதர் அப்படின்னாங்க, சில பேர் வந்து ராமன் சார் இருப்பார் அப்படி இப்படின்னாங்க. பட் ஆனால் இப்போதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் இட்னு நினைக்கிறேன். இட் இஸ் சாய் அபியங்கர் பிரதர். சூப்பர் எக்ஸைட்டட், சூப்பர் ஹாப்பி ஃபார் ஹிம். டச் விட் மனுஷன் பேக் டு பேக் ஹியூஜ் ப்ராஜெக்ட் சைன் அப் பண்ணிருக்காரு. ஆல்பம் சாங்ஸ்ல அடிச்சு துவம்சம் பண்றாரு மனுஷன். பட் ஆனால் இதுலேயும் அடிச்சிட்டாரு. மியூசிக் டைரக்டர் மட்டும் அவர் சக்ஸஸ் அடிச்சிட்டாருன்னா மனுஷனை பிடிக்கிற காலே கிடையாது. அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவர் லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே இருக்கு பாருங்களேன். சூர்யா 45, நம்ம சூர்யானது ஆர்ஜே பாலாஜி அந்த டைரக்ஷனு. பென்ஸு ஓகே, பாக்யராஜ் கண்ணன் சார் டைரக்ஷனு. STR 14 மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னும் எக்ஸ்பெக்டடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ STR 49 ராம்குமார் சாரோட டைரக்ஷனில். அண்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன் பிரதரோட 4வது படம் டிரெக்டட் பை கீர்த்திஸ்வரன் அவர்கள். அண்ட் ஆல்சோ இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம அட்லி சார் அண்ட் அல்லு அர்ஜுன் சாரோட படம். Manisha has signed up really big projects. I really wish you all the very best Sai Abhinkar brother அப்படின்னு சொல்லிட்டு பட்டை கிளப்புங்க. இது ஹியூஜ். I wish you win and I wish you win big அப்படின்னு சொல்லிட்டு my best wishes அப்படின்னு சொல்லிட்டு இது 4வது அப்டேட். அண்ட் ஃபைனலி the big one. ஓகே, இது ஒன் ஆஃப் த நாமா எல்லாருமே வேர்ல்டு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் NTR நீல். ஓகே, ஹேஷ்டேக் NTR நீல்.
NTR சார், நம்ம ஜூனியர் NTR சாரும் நம்ம பிரசாந்த் நீல் சாரும் சேர்ந்து இருக்கிற படம். அண்ட் அதோட ஷூட்டிங் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு 10% கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் மேன் ஆஃப் மாசஸ் அப்படிங்கிற நம்ம ஜூனியர் NTR சார் இஸ் ஜாயினிங் த ஷூட் ஆஃபிஷியலி ஃப்ரம் April 22. மனுஷன் உள்ளே இறங்குறாரு, என்ன பண்ணி வச்சிருப்பாரு, ஏது பண்ண போகிறாருங்கிறது ஒன்றும் தெரியல. இந்த மனுஷன் சைக்கோத்தனமாக பில்டப்லாம் கொடுத்து வேறு லெவலில் வெயிட் எடுக்கக்கூடிய ஆள் பிரசாந்த் நீல் சார். ஜூனியர் NTR சார் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனும் என்ன ஆக போகுது, எவ்வளோ பெரிய பிளாஸ்டாக இருக்க போகுது இல்லை. ஏப்ரல் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐம் நாட் ஷுவர். நெக்ஸ்ட் இயர் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் இயர் April 9ங்கிற மாதிரி எங்கேயும் பார்த்தேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் கண்டிப்பாக அந்த 1 year டைம் எடுத்துரும். பட் வந்தாலும் எப்போ வந்தாலும் வேறு லெவல் வெயிட் அடிக்க வரது அவுட்டே கிடையாது. ஸோ ஐ ஆம் சூப்பர் பிளடி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். 22 அஃபிஷியலாக ஜூனியர் NTR சார் இஸ் ஜாயினிங் த ஷூட் ஆஃப் #NTR Neil. வேற லெவல் எக்ஸைட்டடு. ஸோ யா, திஸ் இஸ் வெரி மச் இட். இதுதான் இந்த இதோட அப்டேட்ஸு. 5 அப்டேட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அண்ட் வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த செகண்ட் எபிசோட் ஆஃப் #ShotUp. என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஹேவிங் செட் தட் ஐம் டன். கூடி சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.